10 நாளைக்கு நீ தொடர்ந்து ஒரு கல்ல குடிச்சா தோல் மினுமினுப்பாய் நானே சீமான வெள்ளக்கார மாதிரி ஆயிருவேன். நானே சீமான வெள்ளக்கார மாதிரி ஆயிருவேன். உண்மையா இல்லையா? நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. நீங்க மென்டலடா நீங்க. உண்மையில மினுமினுப்பா இருக்கு. அப்படியே என்னையா மச்சான் என்னையா ஒத்த பண்ண கல்லு இருக்கு, ஆள் தூக்கலா இருக்கியா, தோல்லாம் மினுமினுக்குதியா. எங்க அண்ணன் திரிக்கிறாப்ல. காலேஜ் இளையாங்குடி கல்லூரியில படிக்கிறோம், ஜெயரிஷன் கல்லூரியில படிச்சு எங்களுக்கு வேலையே எங்க பாருங்க, உலகத்துல கல்லு கடை கல்லூரி வாசல்ல திறந்தது எங்க கல்லூரியில தான். உலகத்துல கல்லு கடை கல்லூரி வாசல்ல திறந்தது எங்க கல்லூரியில தான். எனக்கு இருக்கிற கோபத்துக்கு ஒரு அப்பன்னு வச்சுக்கேன், சாகர வரைக்கும் சைட்ல இருந்து பார்த்தா சிரிக்கிற மாதிரியே இருப்பேன். கல்லு இந்த ஒரு கல்லூரி வாசல்ல கல்லு கடை. எங்க வாத்தியார் நடராஜ் எங்களோட விளையாட்டு வாத்தியார், அவருடைய அப்பா. அப்படியே இந்த பாருங்க ஒரு மண்ணுல காலை இது வெட்டி காலுக்குள்ள காலை உள்ள விட்டு தரையிலே நாற்காலி மாதிரி உட்கார்ந்து பானை இப்படி இருக்கும். வகுப்புக்கு போகும்போது ஒரு செம்பு மயிலே இறக்கு போடல போட மாட்டேங்கிறான். புடிச்சு கால் எடுக்கல வச்சு அமுக்கு இப்படி நீங்க திருந்துவீங்க. இப்போ போடலாம்டா லெஸ்ட். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. நல்லா கொஞ்சிக்கணும். போய் அவங்க வாத்தியாரோட பேசிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியும் போட்டாங்க. நீ ஒரு கேனையன்னு தெரியும் சௌத்ரி, ஆனா கேனக்கூதின்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கல்லு கடை. அப்புறம் திருப்பி படத்துக்கு பரமக்குடி ரவி சண்முகா தேடி போகும்போது ஒரு செம்பு பரோட்டா கறி போடுறது, கபடி விளையாடுறது, இப்படியே இருப்பான். அப்ப இங்க கல்லூரி விட்டு போகும்போது எங்க சூடா இளையாங்குள்ள சாலையில வடை போடுவோம், மிச்சரு பக்கோடா எல்லாம் வாங்கி கட்டிக்கிறோம். நான் எங்க அண்ணனும் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. போனோன்னா ஒரு தம்பி கல்ல இறங்குவான். இங்க பாருங்க, இந்த பனையில இறங்க 2 பேரும் இங்க உட்கார்ந்து அவன் இறக்கி எங்களுக்கு வச்சுட்டு போவான். அடுத்த பனையில ஏறி இறங்குறதுக்குள்ள இதை முடிச்சுட்டு அந்த பனைகிட்ட போய் நிற்பான். இறக்கிற சரக்கு வேணும் மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. அந்த பனையில இறக்கிட்டு அடுத்த பனைக்கு போவான், அதை குடிச்சிட்டு அடுத்த பனைகிட்ட போய் நிற்பான். இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள். 13 பனை கல்லை 2 பேரும் குடிச்சான். அவன் அருவாப்பட்டியை கல் வச்சுட்டு குடுவேறி வச்சுட்டு காலில் வந்துட்டான். ஏண்டா டேய், நீங்க படிக்கிறவங்களா ஏடா உங்க கணக்கு? ஒரு சொட்டு கல்லூட எனக்கு வைக்காம 13 பனையமாடா பாவியலா குடிப்பிய. பாரு மீசையவே தலகாணியா வச்சு படுத்துக்கிட்டு இருக்கான். பேய்க்கு பேன் பார்த்த பேப்பாயில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவு கொண்டு வந்துட்டேடா. ஆனா ஒண்ணு, குடிகார சவகாசம் கொலநாசன்றத கரெக்டா காமிச்சிட்டான். ஒரு சொட்டு கல்லூட எனக்கு வைக்காம 13 பனையமாடா பாவியலா குடிப்பிய. அந்த ஆள் என்ன சொன்ன? ஆனா கல்லு 2 லிட்டர் கொடு, 2 செம்பு. எங்க ஊர்ல செம்பப்ப அளவு, இப்ப இங்க லிட்டர் போத்தல். 2 போத்தலை குடி போதும். நீ உலகத்திலேயே கல்ல குடிக்கிற மட்டும்தான் போதும். ஏன் சொன்ன? ஒரு சொட்டு கல்லூட எனக்கு வைக்காம 13 பனையமாடா பாவியலா குடிப்பிய. என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? அந்த அளவுக்கு கல்ல குடிச்சு அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு ராஜ வாழ்க்கை. அதை அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். கல்லு மது அல்ல. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். பயம்ன்றது இவரோட பரம்பரைக்கு தான், அதாவது சீமானோட பரம்பரைக்கு தான் வந்து ரத்தத்திலே கிடையாதான். தடை அடி. ஓகே இப்ப நீங்க குத்துங்க. சீமான் அவர்களே, உங்களுக்கு தான் பயம்ன்றது வந்து ரத்தத்திலே கிடையாது. தமிழ்நாடு காவல்துறை வந்து என்னோட கேஸ்ல வந்து உங்களை விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்களே, அப்ப இதே மாதிரி ஆம்பளையா தைரியமா அதுக்கு ஃபேஸ் பண்ணிருக்க வேண்டியதானே? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்க வேண்டிய. எதுக்கு ஓடுனீங்க?
ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க, டம்மி பிசாக்கேடா. அப்படியே கதறிட்டு அப்படியே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஸ்டே வாங்கிட்டு ஓடுனீங்களே, எதுக்கு ஓடுனீங்க? உனக்கெல்லாம் வந்து பொண்டாட்டி கிட்ட உண்மை சொல்றதுக்கு துப்பு இல்லையாடா? உனக்கெல்லாம் பொண்டாட்டி கிட்ட உண்மை சொல்றதுக்கு துப்பு இல்லையே. நான் இங்க ஒருத்தி ப்ரூஃப் வச்சு காமிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். நீ எத்தனை மாசம் 50,000 ரூபாய் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாவம் விஷம் குடிச்சு சாகுற நிலைமைக்கு தள்ளிட்டிய. என்னடா பிச்சை எடுக்கிற? உன் பொண்டாட்டி கிட்ட ஆமா நான் போட்ட விஜயலட்சுமிக்கு காசு அப்படின்னு சொல்றதுக்கே உனக்கு யோகிதை இல்லையா? நீ எல்லாம் ஒரு வீரனா? ஏங்கா முனியாண்டிட்டேல மூஞ்சிய பாரு, உம்முன்னு இருக்கு. இருக்காதா பின்ன கேரங்க புடிச்சணும் பாக்குறது பாரு காவிட்டி வாய. விஜயலட்சுமி யாருன்னு கேட்டா ஆமாடா அவன் என் பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்றதுக்கு உனக்குலாம் துப்பு இல்லையா? உட்காந்து சீன் போட்டுட்டு இருக்கிறோம். பயப்படாதீங்க சார், இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார், தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. நீ எல்லாம் வீரன் அப்படின்னா நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்கு வந்து பார்டர்ல எத்தனையோ ராணுவ வீரர்கள் வந்து வீர மரணம் அடைஞ்சாங்களா? அவங்க எல்லாம் என்னடா சொல்லணும்? மேயர் சார். ஏய் அது மேஜர்ரா, இதெல்லாம் மைனர் கூட தெரியுமாடா? இவ்வளவு ஹெவி நாலேஜை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் எங்கடா வேலை செய்றீங்க? வாயில வடை சுடுறது மட்டும் தான்டா கத்து வச்சிருக்கிற. தமிழ்நாட்டுக்கு நீ அது மட்டும் தான்டா வந்து உங்ககிட்ட அது மட்டும் தான்டா கத்துக்க முடியும். அப்பா சூப்பர்கா வந்தாண்டு. மான மரியாதை சூடு சொன்னெல்லாம் விட்டுட்டு நீ எல்லாம் வீரனா இருந்திருந்தா ஆமா விஜயலட்சுமி என் பொண்டாட்டி தாண்டா அப்படின்னு தைரியமா சொல்லிட்டு நீ வாழ வச்சிருந்திருப்ப. அதை விட்டுக்கிட்டு அவங்க ஒரு பாலியல் தொழிலாளி, அந்த பாலியல் தொழிலாளிக்கு எதுக்கட 50,000 ரூபாய் போட்ட அப்படின்னு சாமானிய மக்கள் கூட அவனை கேட்டு காரி துப்பிட்டு இருக்கிறாங்க. அதை விட்டு தொடச்சு போட்டுக்கிட்டு உட்காந்து அவங்க இப்படி இவங்க இப்படி. என்னை தலைவர் பதவியிலே அமர வைத்து சந்தோஷத்திலே மூழ்க வைத்து வேறு யாருக்குமே கிடைக்காத பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. அதனால தாண்டா உன்னை தலைவன் ஆக்கியிருக்கானுங்க. தலையாற்றவன் தாண்டா தலைவன். தொண்டர்களே, தோழர்களே, எதிர்கால தலைவர்களே, உங்களுக்காக, உங்கள் நன்மைக்காக, உங்கள் நலனுக்காக இந்த உயிரையும் விட தயாராக இருக்கிறேன். அதுவே உன்னை விட்டா போதும். உன்னெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன தெரியுமாடா வயிறு எரியுது. தினம் அப்பாவி மக்கள், சின்ன சின்ன குழந்தைங்க, ஒண்ணுமே தப்பு பண்ணாதவங்க எல்லாம் எங்கெங்கயோ எப்படி எப்படியோ சாவுறாங்க. 14 வருஷமா அந்த நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சியை வச்சுட்டு மான மரியாதை விட்டு தமிழ்நாடு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிற பாரு. உனக்கெல்லாம் ஒரு கேடு வர மாட்டேங்குது பாரு. அதுதான்டா எனக்கு பார்த்த வயிறுலாம் எப்படி எரியுது. அவ காதல் வேணா பொய்யா இருக்கலாம், ஆனா என் காதல் நிஜம். வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாட்டி தானே காதல் பூக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நெஞ்சுக்குள்ள காதல் பூத்து குலுங்கிருச்சுன்னு செருப்பு கட்டி மூஞ்சி மாதிரி அடிச்சு போடுவேன். அது என்ன உங்களுக்கு மட்டும் காதல் பூக்கிறது, குலுங்கிறது, உதிர்றது? நெஞ்சுக்குள்ள என்ன பூச்செடியை தண்ணி ஊத்தி கடையா வளர்க்குறீங்க? நீ போயிருக்கிறது காணாத, இப்ப என்ன வேற உன் கூட சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வச்சுக்கிற. நீ எல்லாம் ஒரு வீரனடா. நீ எல்லாம் ஒரு வீரனடா. நான் இருக்கிறேன்டா உயிரோட. உனக்கு நீ டிராமா போடும் போதெல்லாம் மக்களுக்கு வந்து நீ என்ன மாதிரி ஒரு அயோக்கியன்றது சொல்றதுக்கு என்ன உயிரோட தான் இருக்கு. அதனால இதை கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க, மக்கள் பார்க்கும்படி இதை கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.